ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாகவே வந்து நம்ம ஆண்கள் அப்படின்பது சில பேர் வந்து எல்லாருமே கிடையாது. சில பேர் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவங்களுடைய அழகை வந்து ரசிப்பாங்க. ஸோ முன்னழகை வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய முதல் ஈர்ப்பு அங்கே போகும். ஸோ ஆனால் ஆண்களை பார்க்கும்போது முதல்ல என்னுடைய கண்கள் அந்த உறுப்பை தான் வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருக்கார் நடிகை கிரண். ஸோ என்ன விஷயம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நடிகை கிரணை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் தமிழில் ஜெமினி படம் மூலமாக தான் ரசிகர்களுக்கு அறிமுகமானார். அதில் போடக்கூடிய அந்த குத்தாட்டம் எல்லாமே வந்து செம ஃபேமஸ். ஸோ ஒரு சேட் ஆண்டியாக வந்து வந்திருப்பார் படத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி டைரக்ஷனில் வந்த பிரசாந்த் அவருடைய நடிப்பில் வெளியாந்த வின்னர் அப்படின்ற படத்தில் தான் எந்த ஹீரோயினும் காட்டாத அளவுக்கு, ஸோ அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த படம் 2003 அந்த காலகட்டத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் எந்த ஹீரோயினும் காட்டாத அளவுக்கு ஒரு கவர்ச்சி, தன்னுடைய உடலின் கவர்ச்சி பாகங்கள் அப்படியே வந்து காட்டி உசுப்பேத்திருப்பாரு. ஸோ இத்தனைக்கும் வந்து ஒரு குட்டியான ஒரு உள்ளாடை போட்டுட்டு அந்த முள்ளு தெரிகிற அளவுக்கும் கூட அவருடைய அந்த அந்த ஓட விட்டுருப்பாங்க. ஸோ பீச்சில். ஸோ அதில் வந்து ஸ்லோ மோஷன்லலாம் நம்ம ஆளுங்க வந்து கரெக்டாக அந்த வீடியோ கட் பண்ணி பார்த்து அது இது பாருங்க தெரியுது அப்படின்ற மாதிரியான விஷயத்த பண்ணிட்டாங்க. ஸோ படம் பார்க்க வந்த பெண்களையே முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த படத்தில் வந்து கவர்ச்சி இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருடைய சினிமா மார்க்கெட், ஹீரோயின் மார்க்கெட் வந்து பருத்திச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகைகள் அளவுக்கு ஒரு அளவாக காட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அளவுக்கு மீறி காட்டும் போது அவங்கள வந்து ஓரம் கட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்ரேயா சரண் அப்புறம் வந்து கந்தசாமி படத்தில் காட்டினாரு. அதுக்கப்புறம் இவங்க கிரண் இந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் அன்பே சிவம் படத்தில் நடித்ததுக்கப்புறம் எந்த மார்க்கெட்டும் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த இவருடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டு தன்னுடைய ஆண் ரசிகர்கள் கூட வந்து அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாரு. அவங்களுடைய வீடியோ கால் பேசுறதுக்கு, அவங்களுடைய லஞ்ச் சாப்பிட்றதுக்கு, டேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஒரு நைட் வந்து கழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு டேரிஃப் போட்டு அவங்களோட பொழுதை வந்து கழிச்சிட்ருக்காரு. அதன் மூலமாக பல லட்சங்களை வந்து அவர் லாபம் பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் காசு கட்டி கிரணை போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது அவங்களுடைய நிலைமையும். ஸோ அவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க இதில் பிஸ்னஸ் நல்லா வருது சினிமாவோட அப்படின்னு சொல்லிட்டு இதையே வந்து ஃபுல் டைமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொதுவாக வந்து ஆண்கள் பெண்களை பார்க்கும்போது அவங்களுடைய முன்னழகு தான் முதல்ல பார்ப்பாங்க. ஸோ அதே போல் தான் நான் ஆண்களை பார்க்கும்போது அவங்களுடைய இடுப்புக்கு கீழே தான் பார்ப்பேன் முதல்ல. ஸோ அவங்களுடைய வீரியம் என்ன, எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் முதல் தடவை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ அதன் மூலமாக தான் அந்த ஆண்களை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்த தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலமாக இவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்காரு. ஸோ என்னதான் வந்து பிஸ்னஸ் இறங்கி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் ஸோ எப்படி ஆண்களை சூஸ் பண்ணி அவங்களோட நான் வந்து ஒரு இரவை கழிக்கிறேன் அப்படின்றத வந்து ஓப்பனாக சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.